ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு தான் பார்க்க போறோம். அந்த பெசரட்டுக்கு வந்து நான் பச்சை பயிறு வந்து ஒரு 1 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். அது கூடயே ஒரு 1/2 கிலோ பச்சரிசி. இவன 2 பேரையும் போட்டு தண்ணீல ஊற வச்சு, ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கங்க. எதுக்காகன்னா, அரிசி சீக்கிரமா ஊறிடும். நம்ம அண்ணன் பச்சை பயிறு கொஞ்சம் ஊறதுக்கு லேட் ஆவாப்புல. அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சிய நல்லா ரஃப் ஸ்லைஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 5லிருந்து 6 பச்சை மொளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் சீரகமும், கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இவன் தான் மெயினு. நல்ல ஒரு ஃப்ளேவர வந்து தூக்கி குடுப்பாப்புல. அவ்வளோதான் மக்களே! மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட். இஞ்சி, பச்சை மொளகா, சீரகம், கொத்தமல்லி இவனுங்க எல்லாத்தையும் கிரைண்டர்ல போட்டு கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஐஸ் கியூப்ஸ் இல்லனாலும் தண்ணி ஊத்திக்கங்க. அது பிரச்சனை கிடையாது. எதுக்காக நான் ஐஸ் கியூப்ஸ் போடுறேன் அப்டின்னா, கிரைண்டர் வந்து சூடாவாத மாவு அரைய சொல்ல அதோட கலரும், அதோட ஸ்ட்ரக்சரும் கரெக்ட்டா வரும். அதுக்காக நான் ஐஸ் கியூப்ஸ் யூஸ் அதுக்கப்புறம் மாவு அரைக்க சொல்லவே கொஞ்சம் எல்ஜி பவுடரும், கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டுங்க. நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல மாத்திங்க. மாத்திட்டு கொஞ்சமா சர்க்கரையும், கொஞ்சம் தண்ணி. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால உப்பு தேவையில்ல. பார்த்துங்க உங்களுக்கு சரியா இருந்தா ஓகே. ஆக்சுவலா இது வீடியோக்காக உங்களுக்காக நான் கொஞ்சமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அத. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்க தோசை போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து நான் கொஞ்சம் பூண்டு பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு பவுடர் ஆல்ரெடி நம்ம பேஜ்ல போட்டிருக்கோம். என்னன்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தோசைக்குனாவே செஞ்ச தோசை மசாலாவ கொஞ்சம் நடுவுல போட்டு, ஒரு 2 தடவு தடவி, அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சு எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஓகே மக்களே! வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, அப்படியே ஃபாலோ பட்டனையும் தட்டி விட்டு போயிடுங்க. தேங்க் யூ.